இப்பவாச்சும் சொல்லுங்க, உங்க மனசுல என்னதான் இருக்கு? எனக்கு அப்படிலாம் ஒரு ஆசையுமே இல்ல. எனக்கு எல்லாமே தெரியுங்க, தெரிஞ்சுதான் கேட்கிறேன். உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சாலும் சரி, அது கொஞ்சம் கூட மறைக்காம என்கிட்ட சொல்லுங்க. ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசர் ஆகணுங்கிறது தான் என்னோட கனவு, என்னோட லட்சியம். இங்க பாருங்க, உங்களை நான் படிக்க வைக்கிறேன், கவலைப்படாதீங்க. ஐயோ, வேண்டாம் வேண்டாங்க. நிச்சயமா இது கத்த ஒத்துக்கவே மாட்டாங்க. அதையும் மீறி நான் படிக்க ஆரம்பிச்சா அது அவங்கள எதிர்த்து நின்னு சண்டை போடுற மாதிரி ஆகும். உங்களுக்கும் அத்தைக்கும் பெரிய விரிசலை உண்டாக்கும். குடும்பமே பிரிஞ்சிரும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஏங்க, அத பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை பல விஷயங்களுக்கு அம்மா கூட சண்டை போட்டிருக்கோம். அதெல்லாம் தாண்டி இவ்வளவு தூரம் வரலையா? பாத்துக்கலாம், விடுங்க. இந்த விஷயத்த சொன்னதுமே அம்மா ஒத்துக்குவாங்களா, இல்ல வேணான்னு சொன்னதும் நான் தான் சரின்னு கேட்டு அமைதியா போயிடுவேன்? மாட்டேங்க, கண்டிப்பா மாட்டேன். அம்மாவுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு உங்களை நான் எப்படியாவது படிக்க வைக்கிறேன். ஏங்க, இப்பதாங்க என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைச்ச மாதிரி இருக்கு. என்ன மாதிரி பசங்களுக்கெல்லாம் இந்த கனவு, லட்சியம் இத பத்தியெல்லாம் ஒன்றும் பெருசா தெரியாதுங்க. எனக்குள்ள இருந்த திறமையை கண்டுபிடிச்சு என்னோட கனவே நிறைவேற்றினீங்க. உங்க கனவை மூளையில முடக்கி போட விட மாட்டாங்க. இனிமே உங்களோட கனவு என் கனவு, அதை நான் தான் தூக்கி சுமக்க போறேன். இனிமே என் வாழ்க்கையோட லட்சியமே உங்களை இந்த போலீஸ் ஆபீசரா ஆக்கி அந்த காக்கி சட்டையில உங்களை கம்பீரமா நிக்க வைக்கிறது தான். போதுமா? அதுக்காக என்ன விலை கொடுக்கவும் நான் தயாராயிட்டேங்க. இதை விட என் வாழ்க்கையில பெரிய விஷயமே கிடையாது. ஏங்க, நான் இருக்கேங்க உங்களுக்கு பக்கபலமா. இந்த நிமிஷத்துல இருந்து உங்க கனவை திரும்ப உங்க மனசுக்குள்ள கொண்டு வாங்க. போலீஸ் ஆகிறதுக்கு என்ன படிக்கணுமோ அதை இனிமே படிக்க ஆரம்பிங்க. என்ன தடை வந்தாலும் சரி, இந்த பெரிய கோட்டை மதில் சுவர் மாதிரி நான் தாங்கி நிக்கிறேங்க. நீங்க ஒரே குறிக்கோளோட போலீஸ் ஆகணுன்ற முயற்சியில முழுசா இறங்குங்க. யாரும் இல்ல, இதான் சரியான நேரம். அத்தை கிட்ட போட்டு கொடுத்துற வேண்டியதுதான். அத்தை, எங்க போயிருந்த நீ? நானும் உன் அப்பத்துல இருந்து தேடிக்கிட்டு இருக்கேன், ஆளையே காணோம். இல்லத்த, இங்கதான் இருந்தேன். வெளியில இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கிளீன் பண்ண ரொம்ப நேரம் ஆச்சு, அதான் இப்ப கிளீன் பண்ணிட்டு வந்தேன். அத்தை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொன்னா நீங்களே அதிர்ச்சி ஆயிடுவீங்க. அப்படி என்ன சொல்ல போற? சொல்ல போறது இல்லத்த, காட்ட போறேன். சந்தியாவோட அப்பா அம்மா போட்டோத்த இது எங்க இருந்துச்சு தெரியுமா? சந்தியாவோட ரூம்ல மாட்டி இருந்துச்சு. இப்ப நீ என்ன சொல்ல வர? இல்லத்த, இதனால இந்த விஷயம் உங்களுக்கே தெரியாதுல்ல. யாருக்கும் தெரியாம இப்படி ஒரு வேலையை பண்ணிருக்காத அவ. சரி, உனக்கு இந்த போட்டோ எப்படி கிடைச்சது? அது ஐயோ போச்சு. அது வந்து சும்மா அந்த ரூம் பக்கம் போனேன், அப்ப இது கண்ணுல மாட்டுச்சு. நீ சும்மா போனியா காரியமா போனியான்னு எனக்கு தெரியாதா? உனக்கு ஏன் இந்த வேண்டாத வேலையெல்லாம்? என்னத்த எப்படி சொல்றீங்க? அத இறந்து போனவங்க போட்டோ எல்லாம் ரூம்ல மாட்டி வச்சா குடும்பத்துக்காக நீங்க தானே சொல்லுவீங்க? இங்க பாருமா, இது அவளோட அப்பா அம்மா போட்டோ. இத உணர்ச்சி பூர்வமா அவ மாட்டி வச்சிருக்கா. இத நீ போய் தோண்டி துருவுனதே முதல் தப்பு.
இது ஒரு பெரிய குத்தம்னு என்ன தேடி வந்து போட்டு கொடுக்கறா பாரு. இந்த போட்டோவை எங்க எடுத்தியோ அங்கேயே கொண்டு போய் வச்சுட்டு வேலைய பாரு. என்ன இங்கே நின்னுட்டு இருக்க? போய் வச்சுட்டு வா, வேலை நிறைய இருக்குல்ல இங்க. ஆ சரி அத்தை. எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லியிருக்கோம், அத்தை என்ன நம்ம பக்கம் திரும்புது? ச்சே. ஏங்க சொன்ன பேச்ச மாற மாட்டீங்கல்ல? நீங்க எதை கேக்குறீங்க? என்னங்க மறந்துட்டீங்க? இப்பதானங்க பேசிட்டு வந்தோம், கண்டிப்பா நீங்க படிச்ச போலீஸ் ஆபீசர் ஆகணும்னு. நிச்சயமாங்க. நீங்க எனக்கு சப்போர்ட்டா இருக்கேன்னு சொல்லும்போது இனிமே நான் எதுக்கு தயங்க போறேன்? இதை நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கலாம். இத்தனை மாசம் வேஸ்டா போச்சு. முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா இந்நேரம் காக்கி சட்டை போட்டு ஒரு போலீஸ் ஆபீசரா வந்து நின்றுக்கலாம். அது அவ்வளவு ஈஸி இல்லைங்க. யூபிஎஸ்சின்னு ஒரு எக்ஸாம் இருக்கு, அப்பதான் பாஸ் பண்ணவே முடியும். இல்ல இந்த வேலை கிடைச்சதுன்னா நீங்க தென்காசில தானே வேலை பார்ப்பீங்க. என்னங்க சிரிக்கிறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க, அது ரொம்ப பெரிய ப்ராசஸ். நாம இப்பதான் அதை பத்தி பேசவே ஆரம்பிச்சிருக்கோம். முதல்ல நான் நல்லா படிக்கணும், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஓ அதுவும் சரிதான். சரி இங்க பாருங்க, நீங்க நல்லா படிக்கணும், எதை பத்தியும் கவலைப்படாம படிக்கணும். இந்த படிப்புக்கு என்ன உதவி வேணாலும் சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். இந்த எந்தெந்த புத்தகங்கள்லாம் வாங்கணும்னாலும் நான் வாங்கிட்டு வந்து தரேன். என்கிட்டயும் கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் இருக்குங்க. அப்படியா? இருங்க, இதை எடுத்துட்டு வரேன். வாங்க வாங்க. இதான் அந்த புத்தகமா? அம்மாடி. ஏங்க ம். என்னங்க இவ்வளவு பெருசா இருக்கு? ஆட இதுல ஒரு புக்கு போதும் போலியா கடைக்கு? என் படிப்பு சம்பந்தப்பட்ட புக்குங்க. நீங்க சமோசா மடிக்கிறதுக்கு பாக்குறீங்களா? சாரிங்க, தெரியாம பேசிட்டேன். போலீஸ் ஆவறதுன்னா சும்மாவா? இவ்வளவு கூட படிக்கலன்னா எப்படி? படிக்கிறேங்க. உங்க ஆசைக்காகவாவது நிச்சயமா நான் போலீஸ் ஆகுறேன். இப்படியே நீங்க பாத்துக்கிட்டே இருந்தா நான் எப்படி படிக்கிறது? சரி சாரிங்க, நீங்க படிங்க, நான் போறேன். போட்டா? ம். இங்க பாருங்க, கரெக்டா படிக்கணும் சரியா? நான் அப்பப்போ வந்து பாப்பேன். எப்படியாவது இந்த சந்தியாவை அத்தை கிட்ட மாட்ட வச்சு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கலான்னு பாக்குறேன். எந்த பிளானும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதே. சந்தியா ரூம்குள்ள அவங்க அம்மா அப்பா போட்டோ வச்சிருக்கிறத அத்தை கிட்ட காமிச்சா அத்தை பயங்கர கோமாகி அவளை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குவாங்கன்னு பார்த்தா சம்பந்தமே இல்லாம போட்டோ கொடுத்த என்ன புடிச்சு திட்டுறாங்க. ஓடக்கூடாது அர்ச்சனா, ஓடவே கூடாது. ஏய் சந்தியா, நீ இன்னும் அந்த அர்ச்சனாவோட முழு வில்லத்தனத்தை பார்க்கவே இல்லைல்ல? வெளியே சுத்திட்டு இருக்கிறது ஒரு ரூபம், உள்ள இருக்கிறதே பல ரூபங்கள். இனிமே பாப்ப. என்னங்க கடை வியாபாரம்லாம் எப்படி நல்லா போச்சா? எப்படின்னா? இல்ல வியாபாரம்லாம் நல்லா நடந்துச்சான்னு கேட்டேன். எப்பவும் எப்படி நடக்குமோ அப்படிதான் நடந்துச்சு. இன்னைக்கு என்ன புதுசா வியாபாரத்தை பத்திலாம் கேக்குற? சும்மா தாங்க கேட்டேன், தெரிஞ்சுக்கலான்னு. பேர்கடல சாப்பிடுறீங்களா? எனக்கு வேண்டாம். ஓகே. குல்ஃபி 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 பாதாம் குல்ஃபி.
ஏங்க 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 ஏய், ஏங்க என்னடி குல்ஃபி வண்டி வருதுங்க. ஆமா குல்ஃபி வண்டி சத்தம் தான் கேக்குது. அதுக்கு என்ன போ? ஏங்க 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 எனக்கு குல்ஃபி சாப்பிடணும் போல இருக்குங்க. எங்க வந்து வாங்கி கொடுங்க. அதான் வேர்க்கடல தின்னுட்டு இருக்கல்ல, அப்புறம் என்னடி உனக்கு? இத ஐயோ. சாப்பிட்டு அதையும் போய் சாப்பிடணுமா? ஏங்க வேர்க்கடல சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? நான் ஃபர்ஸ்ட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கூட வேர்க்கடல சாப்பிடுவேன். என்னடி சின்ன பிள்ளைங்க மாதிரி ஐஸ்கிரீம் கேட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்க? ஏங்க அதுவும் ராத்திரி நேரத்துல சாப்பிட்டா சளி பிடிக்காது. அப்புறம் நான் தான் உன்னை ஹாஸ்பிட்டல் அங்கங்கன்னு கூட்டிட்டு அலையணும். ஏங்க ஒரே ஒரு குல்ஃபி தானங்க கேட்டேன். அதுக்கு போய் ஹாஸ்பிடல் ரேஞ்சுக்கு பில்டப் பண்றீங்க. பட் ஆபரேஷனே பண்ணணும்னு சொல்லுவீங்க போல இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு குல்ஃபி வாங்கி தருவீங்களா மாட்டீங்களா? என்னங்க நீங்க ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணு ஆசையா கேட்டா அவன் வானத்துல இருக்கிற நிலாவையே கொண்டு வந்து தரதுக்கு ரெடியா இருப்பான். ஆனா நீங்க ஒரு குல்ஃபி கூட வாங்கி தர மாட்டேங்கிறீங்க. எப்படி யோசிக்கிறீங்க? நான் என்ன உங்ககிட்ட தங்கத்துல நெக்லஸ் கேட்டனா இல்ல வைரத்துல மோதிரம் கேட்டனா? ஆசையா ஒரு குல்ஃபி ஐஸ் தானங்க கேட்டேன். இது கூட வாங்கி தர மாட்டீங்களா? ஏங்க ஏங்க ப்ளீஸ்ங்க வாங்கி தாங்க அம்மா தாயே, ப்ளீஸ்ங்க. நான் தெரியாம சொல்லிட்டேம்மா. நீ புலம்புறத கொஞ்சம் நிப்பாட்றியா? இப்ப என்ன குல்ஃபி தானே உனக்கு வேணும்? வந்து தொலை. உனக்குலாம் சொன்னா புரியாது, பட்டாதான் புரியும். வா. எங்க எங்க சீக்கிரம் வாங்க. ஐஸ் 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 நில்லுங்க 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 நில்லுங்க. என்னென்ன ஃப்ளேவர்ஸ் வச்சிருக்கீங்க? பாதாம் இருக்கு, மேங்கோ இருக்கு, சாக்லேட் இருக்கு. எனக்கு பாதாம் ஒண்ணு மேங்கோ ஒண்ணு. ஏய் எதுக்குடி ரெண்டு சொல்ற? எனக்குலாம் வேண்டாம். ஏங்க உங்களுக்கு யார் வாங்கினா? ரெண்டுமே எனக்கு தான். சீக்கிரம் கொடுங்க சீக்கிரம் கொடுங்க. ஐயோ எவ்வளவு தம்பி ஆச்சு? 50 ரூபாய் ஆச்சுங்க. இந்தாங்க. இந்தாங்க. ஐயா இதையும் வாங்கிக்க. ஐயா எனக்கு ஏய் மயிலு, வேற வாங்கிக்கலாம் மயிலு. ஏய் அது எனக்கு கொடுங்க கொடுங்க குட்ரி கொடு. ஐயா ஐஸ் வாங்கி கொடுங்கய்யா. ஏய் அவளுக்கு தான் அறிவு இல்ல, உனக்குமா அறிவு இல்ல? நைட் நேரத்துல சாப்பிட்டா சளி பிடிக்காதா? சளி பிடிச்சா பரவாயில்ல, நான் மாத்திரை போட்டுக்கிறேன். எனக்கு இப்ப குல்ஃபி வேணும். எனக்கு மட்டும் நீங்க இப்ப வாங்கி கொடுக்கல, அர்ச்சனா அம்மாக்கு வாங்கி கொடுத்தத நான் அம்மாட்ட சொல்லிடுவேன். ஏங்க இவ சொன்னாலும் சொல்லிடுவா. பேசாம இவளுக்கு ஒரு குல்ஃபியை வாங்கி கொடுத்துருங்க. எல்லாம் ஒன்னாலதான். எனக்கு என்ன வந்துச்சு? வாங்கிக்கோ மயிலு. சீக்கிரம் கொடுங்க அண்ணா, சீக்கிரம். கொடுங்கண்ணா. மயிலே மா குல்ஃபி செம்மையா இருக்குல்ல? ஆமாமா, உண்மையிலேயே செம்ம டேஸ்டா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? எனக்கு பிடிக்காம தான் நான் 2 சாப்பிடுறேன். எவ்வளோ ஆர்வமா படிக்கிறாங்க. இத்தனை நாள் இது சொல்லாம விட்டுட்டாங்களே. இனிமே எந்த தடை வந்தாலும் சரி, அது சரி பண்ணி சந்தியாவை அவங்க நினைச்சதை படிக்க வச்சிருவோம். ஏங்க போலீஸ், இந்த போலீஸ். படிக்கிறேன்னு சொல்லி போட்டு இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க. இந்தாங்க இஞ்சி டீ குடிங்க, நல்லா தெம்பா இருக்கும். தேங்க்ஸ்ங்க. எனக்கும் டீ குடிக்கணும் போலதான் இருந்துச்சு. தெரியுமே, எப்படி? நான் தான் அங்க நின்று பார்த்தேன். நீங்க படிக்கிறத பார்த்துட்டு தான் இருந்தேன். தூங்கி தூங்கி விழுந்துகிட்டு இருந்தீங்க. சரி, அதான் டீ குடிச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெம்பா படிக்கலாம்ல. பொண்டாட்டி படிக்கிறத ஒளிஞ்சு நின்னு பாத்திருக்கீங்க. இல்லைங்க, எனக்காக நீங்க எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க. நீங்க இவ்வளோ அறிவோட ஒரு படிக்கிற ஆர்வத்தோட இருக்கும்போது நீங்களும் உங்க ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நான் ஏதாவது உதவி பண்ணும்ல, அதான ஒரு மனுஷனுக்கு அழகு. தேங்க்ஸ்ங்க. நோ மென்ஷன். ஐ நோ மென்ஷனா? அது வரைக்கும் வந்துட்டீங்களா நீங்க? அன்னைக்கு டிவில கூட பார்த்தேங்க, இந்த தேங்க்ஸ்ன்னு சொல்றாங்களே, ம், அப்ப இதை திருப்பி சொல்லணுமா? ஆ. அதுவும் இல்லாம நீங்க கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தீங்களே. அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, நீங்களும் ஓரளவுக்கு வந்துருவீங்க. சரி படிங்க.
இனிமே என்ன படிக்க சொல்லி கொடுமைப்படுத்துவீங்க போல இருக்கே. ஆமா பின்ன நீங்க நல்லா படிங்க. நான் இப்போ போய் அடுத்தது லெமன் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ஏங்க ஆ, இப்பதானே நீங்க இஞ்சி டீ கொண்டு வந்தீங்க, அதுக்குள்ள எதுக்கு லெமன் டீ? இல்லங்க இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு குடிக்கிறதுக்கு. இங்க பாருங்க, இந்த மாதிரிலாம் எதெல்லாம் பேசக்கூடாது சரியா? படிங்க, நான் வரேன். படிங்க. குல்ஃபி மாதிரியே இல்லங்க, சும்மா அமிர்த மாதிரி இருக்கு. என்ன விட்டா நான் இந்த வண்டியே காலி பண்ணிடுவேன். காலி பண்ணுவ. தம்பி ஒரு குல்ஃபி கொடு. யார் வாங்குறீங்க? திரும்ப எனக்கா? தெரியுங்க, சூப்பருங்க நீங்க. ஐயோ அர்ச்சனாமா, இல்லம்மா, ஐயா எனக்காக தான் வாங்குறாரு. உங்களுக்கு தான் 2 வாங்கி கொடுத்துட்டார்ல, எனக்கு 1 தானே வாங்கி கொடுத்தாரு. அதான் இன்னொன்னு வாங்கி கொடுக்க போறாரு. என் வீட்டுக்காரர் எனக்கு தான் வாங்கி தருவாரு. அம்மா ஐயா எனக்கு தான் வாங்கி தராரு இல்லையா? எனக்கு தானே வாங்குறீங்க. கொஞ்சம் 2 பேரும் சண்டை போடாம நிறுத்துறீங்களா? உங்க 2 பேருக்குமே கிடையாது. இது எனக்கு தான். ஏங்க உங்களுக்கா? ஐயோ சாப்பிடாதீங்க. குல்ஃபி சாப்பிட்டா சளி பிடிக்கும். அப்புறம் நான் தான் உங்களுக்கு ஹாஸ்பிடலுக்கும் அது இதுக்கும் அலையணும். என்ன நக்கல் பண்றியா? நான் ஒன்னும் நக்கல் பண்ணலையே, இது நீங்க சொன்னது தானே. உங்களுக்கு ஒரு நியாயம், மத்தவங்களுக்கு ஒரு நியாயமா? என்னமோ குல்ஃபி சாப்பிட்டா சளி பிடிக்கும் அப்படி இப்படின்னு MBBS படிச்ச டாக்டர் மாதிரி சொன்னீங்க. இப்ப நீங்களே சாப்பிடுறீங்க, இது என்ன நியாயம்? வேற என்ன பண்றது? கண்ணுக்கு முன்னாடியே நீங்க ஐஸ்கிரீமை ரசிச்சு சாப்பிடுவீங்க, அப்புறம் பாக்குறவங்களுக்கு சாப்பிட ஆசை வரதான் செய்யும். அதான் மனுஷனோட குணம். நிறுத்துங்க. உடனே தத்துவம் பேச ஆரம்பிச்சிடாதீங்க. நான் ஒன்னும் சொல்லல, இந்த ஐஸை சாப்பிடுங்க. அவ்வளவுதானுங்க. சரி கிளம்புறேன். தம்பி கிளம்புங்க. அண்ணா அண்ணா நில்லுங்க பாத்து நில்லுங்க பாத்து பாத்து. அண்ணா எங்களுக்கும் ஐஸ் வாங்கி தாங்கண்ணே. ஐஸ்கிரீம் வேணுமா? சரி தம்பி, ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் கொடுங்க. சரிங்க. ஏங்க நான் உங்ககிட்ட ஒரு குல்ஃபி வாங்கி தாங்கன்னு சொல்லி கால்ல விழாத குறைய கெஞ்சினேன். அதுக்கப்புறம் தான் மனசு இறங்கி வாங்கி கொடுத்தீங்க. இப்ப ரோட்ல போற பொடி பசங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க. அப்படின்னா அந்த பசங்க என்ன உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா? ஏண்டி அதுவும் இதுவும் ஒண்ணா? நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தர மாட்டேன்னு சொன்னது உன் மேல உள்ள அக்கறை இல்ல. நீ வயிற்றுக்குள்ளக்காரி, இந்த மாதிரி நேரத்துல ஐஸ்கிரீம் அது இதுன்னு சாப்பிட்டா உடம்புக்கு எடுத்துக்குவ. அப்புறம் வயிற்றுக்குள்ள இருக்கிற நம்ம குழந்தையும் ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கும். அதை நினைச்சுதாண்டி நான் வேணான்னு சொன்னேன். அவங்க சின்ன பசங்க, அவங்களுக்கு சாப்பிடணும்னு ஆசை இருக்காதா? ஏங்க நல்ல வேலை ஆதியும் பார்வதியும் பார்க்கல, இல்லனா அவங்களும் குல்ஃபி வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சிருப்பாங்க. இந்தாங்க லெமன் டீ. குடிங்க. அர்ச்சனாமா, செந்திலையா, சொல்லு மயிலு. தேங்க்ஸ். இனிமே எப்ப குல்ஃபி சாப்பிட்டாலும் எனக்கு சொல்லுங்க. ஏய் அப்படியே மூஞ்சிலே குத்திடுவேன். ஒழுங்கா ஓடி போயிடு. ஏன் பங்குக்கு சேர்த்து வெயிட் வைக்கிற? குட் நைட். குட் நைட் போ. குட் நைட். என்ன சந்தியா ரூம்ல இன்னும் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு?
என்ன இவ தடி தடியா இவ்ளோ பெரிய புத்தகத்தை வச்சுட்டு படிக்கிறா? அதான் ஏற்கனவே யூனிவர்சிட்டி ரேங்க் எடுக்கிற அளவுக்கு படிச்சிட்டாலே, அதுக்கப்புறமும் என்ன படிக்கிறா? ஆளு சரியான மலமுழுங்கிதான். எல்லாரும் தூங்கின பிறகு ரகசியமா படிக்கிறாளா? அதுவும் புருஷனை தூங்க வச்சுட்டு. இருடி, உன்னை சரியான நேரத்துல அத்தை கிட்ட போட்டு கொடுக்குறேன். ஏற்கனவே படிக்காத தன் மகனுக்கு படிச்ச உன்னை கட்டி வச்சிட்டோமேன்னு இன்னும் கோவம் இருக்கு. அதை அப்படியே இன்னும் கொஞ்சம் பத்த வச்சு ஊதி விடுறேன். நேற்று நைட்டு நான் எப்போ படுத்தேன்னு எனக்கே தெரியல. நான் முழிச்சிருந்த வரைக்கும் சந்தியா படிச்சுட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் எப்போ படுத்து தூங்கினாங்கன்னு தெரியலையே. இவ்வளோ ஆர்வத்தை மனசில் வச்சுக்கிட்டு இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்ததே பெரிய விஷயம். இதுக்கு மேலே இதை தள்ளி போட வேணாம். நேராக போய் அம்மா கிட்ட பேசிட வேண்டியதான். கண்டிப்பாக கோவப்படுவாங்க தான் நினைக்கிறேன். இருந்தாலும் பொறுமையாக எடுத்து சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணும். எனது அன்பு